கரேஜில் தான் இப்போ அந்த கட்சி நாம் தமிழர் கட்சி சமாதி ஆகிட்டு இல்லை இன்னைக்கு. அந்த கட்சி இருப்பை இழந்து விட்டதில்லை. அது எலெக்ஷனில் முடிவு வந்தால் தானே தெரியும். அது கூட்டத்திலே தெரிஞ்சிடும். நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடு நாளுக்கு நாள் நிறம் மாறிக்கொண்டே வருகிறது. மக்களை சந்திக்கிற பயணத்தை தவிர்த்து விட்டு மலைகளை, காடுகளை, கடல்களை நாடி போகிறாருன்னா என்ன நிலவரம்? மக்கள் மத்தியில் அவருக்கு செல்வாக்கு இல்லை. மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை அது மூலமாக அவர் கொடுக்குறாரு. அவர் விழிப்புணர்வு கொடுக்க இவர் யாரு? ஏன் கொடுக்குறாரு? என்ன விழிப்புணர்வு? தமிழ் மக்கள் மேலே பாசம் வச்சிருக்கிறாரு. யார் மேலே? தமிழ் மக்கள் மேலே. தமிழ் மக்கள் மேலே அவருக்கு பாசம் இருக்கா? அதெல்லாம் கிடையாது. அவர் இந்த நாட்டில் ஒரு யாருக்காகவோ பேசுகிறவர். இந்த நாட்டில் ஒரு வழிப்பறி கொள்ளையனை மாதிரி. வழிப்பறி கொள்ளை என்ன செய்வான்? ஆதாயத்துக்கு மட்டும்தான் எதிர்பார்ப்பான். ஒரு ஆதாய அரசியலை தமிழ்நாட்டில் இன்றைக்கு வெற்றிகரமாக செய்தவருக்கு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி. எங்கள் தளபதி விஜயினுடைய வருகை, வளர்ச்சி, அவருக்கு கிடைக்கிற வரவேற்பில் அடிபட்டு செத்து கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி. மகளிர் உரிமை தொகை